அதை நம்பி நிறைய பேர் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல உறுதியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து எந்த விதமான தகவலையும் அப்படி வெளியே சொன்னதாக நமக்கு தெரியல. தேசிய தலைவர் நிதின் நபீனவே நேரில் பார்த்து அதுக்குரிய இதெல்லாம் கொடுத்தாரு. அதை கூட ரெண்டு மூணு விதமா சொன்னாங்க. பாஜகவில் வந்து அண்ணாமலை வெளியேறாரு, சரி அவரை அனுப்பிடுங்க அப்படி முடிவெடுத்தால் அவ்வளவுதானே. அவர் எதிர்பார்க்கறது அவ்வளவுதானே எதிர்பார்க்கிறார். அதனால தான் வந்து அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிக் பவர்னு சொல்றாங்க. நக்கீரன் ஒரு பத்திரிகைங்க, மஞ்சள் பத்திரிகை அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற ஒரு பத்திரிகை. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு சாமானியன் குரல் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கடந்த 3 நாட்களாக ஒரு பெரிய பரபரப்பு. அண்ணாமலை வந்து அவர்கள் வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாரு. அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, பாஜகவிலே கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படின்னு வந்து பல்வேறு தகவல்கள், பல்வேறு விஷயங்கள். நேற்றைக்கு வந்து குறிப்பாக தினத்தந்தியில் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி அப்படிங்கிற மாதிரியே போட்டிருந்தாங்க. அவர் வந்து மேல்மட்டத்திலேருந்து அவர்கிட்ட அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் வந்து அவர் வந்து ஒத்துக்கலை, தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார், முடிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த செய்தி உண்மை இல்லை. ஏன்னா தெரிகிறதுன்னு கடைசியில் முடிச்சிருந்தாங்க. அதை நம்பி நிறைய பேர் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல உறுதியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த கார்டு. அதை தொடர்ந்து அதை இதை பேஸ் பண்ணி அப்படியே சன் டிவியில் அப்படியே இன்னைக்கு காலையிலேருந்து அந்த செய்தி அப்படி போட்டுட்டு இருந்தாங்க. அதே நியூஸ் 18 இதே செய்தியை போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து எந்த விதமான தகவலையும் அப்படி வெளியே சொன்னதாக நமக்கு தெரியல. அந்த மட்டத்திலேருந்து தெரியல. இதில் வந்து இந்த பிறந்த நாளை முன்னிட்டு வந்து ஒரு நல்ல செய்தி வரும்னு நானும் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம பேசும்போது வந்து மணி 2 மணி ஆகுது. இந்த நேரத்தில் கூட இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது அதுதான். ஏதாவது ஒரு செய்தியை அவங்க சொல்லுவாங்க, வெளிப்படையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் நம்ம வந்து அதை மையமாக வச்சு நம்ம வந்து சில தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நினச்சேன். ஆனால் அது வந்து ரொம்ப தாமதமானனால இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். அதாவது வந்து முதல்ல இவர் அங்கே போகும்போது வந்து இதில் ஒரு ராஜினாமா பண்ண சாதாரண உறுப்பினர் தான். ஒன்றும் அவர் தமிழகத்தில் எந்த இதுலேயும் இல்லை, இந்திய அளவில் பாஜகவில் எந்த பொறுப்புலையும் கிடையாது. சாதாரண ஒரு உறுப்பினர். அதனால் உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு மரியாதையாக அவர் வந்தது மாதிரி அதேமாதிரி மரியாதையாக போகிறது தான் முறையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மரியாதைக்கு உரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செல்லப்பிள்ளை மாதிரி அவர் வந்து இருந்தார். அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்ததுனால அவர் போகிறணுங்கிறத அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அதை அவங்ககிட்டலாம் பேசிட்டு போகணும்னு நினச்சாரு. அதனால் கட்சியினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனவே நேரில் பார்த்து அதுக்குரிய இதெல்லாம் கொடுத்தாரு. அதை கூட ரெண்டு மூணு விதமாக சொன்னாங்க. கட்சி தோக்குறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். அவர் கட்சியை விட்டு வெளியே வரணும். அவருங்கிறது போனது அதே தான். கட்சியை விட்டு வெளியே வரணும், அது தனி கட்சியாக அமைப்பா, அது எப்போ ஆரம்பிக்கிறதா, அடுத்த மாதம் ஆரம்பிக்கங்களா, 2வது கதை. ஆனால் அதில் அவர் உறுதியாக தான் இருந்தார். இதுக்கு மேலே இதில் நீடிக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக தான் போனார். அது வரைக்கும் உள்ள தகவலும் உண்மை தான். அங்கே போன பிறகு அவர் வந்து தேசிய தலைவரை போய் சந்தித்தார். அதுக்கு பிறகு வந்து அவருடைய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ஒரு குருநாதர் மாதிரியான ஆள், அரசியலில் குருநாதர் மாதிரியான ஆள் தான் பிஎல் சந்தோஷ் அவர்கள். அப்போ அவரையும் போய் சந்தித்து அவரையும் பார்த்து அவருடைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. அதை தொடர்ந்து அப்படியே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களையும் பார்த்து பேசிட்டார். இதெல்லாம் முந்தா நாளே இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சுது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். உள்துறை அமைச்சரை பார்த்து பேசின பிறகு வந்து ஒரு முன்னேற்றம் அதில் தெரிஞ்சுது. என்ன முன்னேற்றம் அப்படின்னா, நீங்கள் டெல்லியிலே உட்காருங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து டெல்லிக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சிலரையும் வர சொன்னதாக ஒரு தகவல். யாரை கூப்பிடலன்னு தெரியல. ஆனால் வந்து இதில் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான ஆட்களும் வந்து கூட அதில் கருத்து பேசியிருக்காங்க, இதில் ஆலோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு தகவல். அந்த மாதிரி சொல்கிறாங்க. டெல்லியில் ஒரு நேற்றுக்கு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, சுருக்கமாக சுற்றி வளைச்சி பேச வேண்டாம். பாஜகவில் வந்து அண்ணாமலை வெளியேறாரு, சரி அவரை அனுப்பிடுங்க அப்படி முடிவெடுத்தால் 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரத்தில் அந்த வேலை முடிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் பார்த்தாரு, டக்குனி பிரதமரையும் பார்த்தாரு, ஒரு நன்றி சொன்னார், இவ்வளோ நாளாக பயணம் பண்ணதுக்கு நன்றின்னு சொன்னார். அதோட கிளம்பிட்டார். சரி பரவாயில்ல, கிளம்புங்க, உங்களுடைய விருப்பப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி இல்லை ஒரு வாழ்த்து சொல்லி அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அப்படி இல்லை. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை வந்து பாஜகவிலே தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தீர்மானமாக இருக்காங்கிறத இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது.
அப்போ முதலாவது பார்த்தது எல்லாமே சம்பிரதாயங்கள் சம்மந்தப்பட்டது. அதில் வந்து பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் தடங்களாக இருந்து இந்த காரணிகள் இந்தந்த நபர்கள் வந்து முட்டுக்கட்டையாக இருந்தாங்க, இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணியிருக்க வேண்டியது இப்படி இப்படிலாம் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கலாம், அறிக்கையாக கூட கொடுத்துருக்கலாம். அது நமக்கு தெரியாது. இல்லை அவருடைய ராஜினாமாங்கிறதுக்கு காரணத்துக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய தேவை வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பாஜகவில் அவர் இருந்தார்னா சந்தோஷம், இல்லை பாஜக விட்டு வெளியே வந்து அவர் தனி கட்சி ஆரம்பித்தார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். எனக்கு எப்படியுமே சந்தோஷங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா, பாஜகவில் இருக்காமல் அவர் வெளியே வரணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. பாஜகவினுடைய மேலிடம் அவரிடம் வந்து அவர் என்ன பார்க்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்குரிய அங்கீகாரம் அதே மாதிரி அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்படி கொடுத்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் சில கலைகளெல்லாம் பிடிங்கி வெளியே போட முடியும். அப்படி இல்லைன்னா இந்த புல்லுரிகள் இந்த கலைகள் வந்து இங்கே அப்படியே தான் டென்ட் அடித்து உட்காந்துருக்கும். கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இதாங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு 4-5 பேர் இருந்துட்டு நாங்கள் தாங்க பாஜக, நீங்கள் ஒன்றும் கட்சியெல்லாம் வளர்க்க வேண்டாம், ஒன்றும் நொட்ட வேண்டாம், இப்படிலாம் சொன்ன ஆள்கள் இருக்காங்க. இப்படியே சொன்ன ஆளுங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம் பார்த்துக்கிடுவோம், அந்த லிஸ்ட்டெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், இவங்கெல்லாம் இருக்காங்க நாங்கள் பார்த்துக்கிடுவோம், இப்படிலாம் சொன்ன நபர்கள் தான் இன்றைக்கி வந்து அந்த 4-5 குழுவில் ஒருத்தராக இருக்காங்க. அதனால் இருக்காங்க, இல்லைன்னுலாம் கிடையாது, இப்படி தான் இருந்தாங்க. உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானாங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்தினுடைய பாஜகவில் ஒரு முன்னாள் தலைவர் என்கிட்ட சொன்னார். உங்களுக்கு எதுக்கு இங்கே இந்த வேலைன்னு சொன்னார் ஒரு கட்டத்தில். இதுதான் அவங்களுடைய நிலவரம். அதாவது மோடியை பற்றி திட்டினாலும் சரி, பாஜகவை பற்றி இழிவாக பேசினாலும் சரி, பாஜக தமிழகத்தில் வந்து இருக்க உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பினாலும் சரி, இதை பற்றி இவங்க யாருமே கண்டுக்கலைங்கிறது உண்மையான விஷயந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை வந்து ஒன்று அவருக்கு முழு அதிகாரம் கொடுங்க. நான் பல தடவை இதை நான் சொல்லியிருக்கேன். பல தடவை சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, முழு அதிகாரம் கொடுக்கணும். அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமாக இருக்கணும் அப்படின்னா, மாநில நிர்வாகிகளை யாரை வேணாலும் மாற்றுவேன், யாரை வேணாலும் புதுசாக போடுவேன், எல்லாத்தையும் மாற்றி அமைப்பேன், மாவட்ட தலைவர்கள் அந்த குழுக்கள் எல்லாத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். அது வந்து நான் யார்கிட்டையும் அப்ரூவல் கேட்க மாட்டேன். ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர்னு உள்ளே போட்டு அவருக்கும் எனக்கு இடையில ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை உருவாக்கி அதுக்கு நான் விரும்பலை. ஃபுல்லாக என்னோட நம்பி விடுங்க, கண்டிப்பாக நான் வந்து நல்ல அவுட்புட்டாக கொடுக்குறேன். இதுதான் வந்து அவர் அண்ணாமலை எதிர்பார்க்கிறான்னு நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி வந்து இவருங்கிறது எல்லாம் உழைச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்பி எலெக்ஷன் எடுத்து வரப்போகுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் தேர்வு செய்து, உதாரணமாக பல தடவை சொன்னது தான், சென்னை சவுத்து தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் வந்து எஸ்ஜி சூர்யாவை வந்து தம்பி நீங்கள் போங்க, நீங்கள் வேலை பாருங்கள், நீங்கள் தான் அடுத்த இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்க போகிறீங்க, அதனால் களமாடுங்கன்னு சொன்னால் அவர் ஒரு வருஷம் உழைச்சி முடிச்சு கடைசியில் 15 நாள் ஒரு மாதத்துக்கு உள்ளால போய் அப்படியே இந்த ஒரு மீனம்பாக்கத்தில் போய் ஃப்ளைட் ஏறி நேராக டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் மூத்த அமைச்சர் அவங்ககிட்ட போய் பேசி இன்னும் 1-2 பேர்கிட்ட பேசிட்டு தென் சென்னை எப்படியாவது எனக்கு கடைசியாக ஒருக்க தந்துருங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, யாருன்னு நினைக்க வேண்டாம். ஒருத்தங்க கேட்குறாங்க, சீட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு என்ன அதிகாரம், என்ன மரியாதை இருக்கும்? ஒரு சின்ன உதாரணத்தை இந்த இடத்துல நான் சொல்லிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். கோயம்புத்தூரில் உள்ளாட்சி தேர்தல், கடந்த உள்ளாட்சி தேர்தல் அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக வந்த புதுசில் முதல்ல நடந்த தேர்தல் அதுதான். இழுத்து போயிட்டு இருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு கட்டத்தில் கமலாலயத்தில் உட்காந்துட்டு அறிவிச்சிட்டார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அதுதான் அண்ணாமலை ஐபிஎஸ்னால் அதுதான். தப்புன்னு அறிவிச்சார், நாங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி அது வேற, ஆனால் இந்த தேர்தலை நாங்கள் தனித்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தலில் தனியாக களம் இருந்தார். இந்த மாதிரி களம் இருந்து 3வது இடத்துல கொண்டு வந்தார். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து குறிப்பிட்ட சில வார்டுகளில் வந்து இவங்களை நீங்கள் வேட்பாளராக நிறுத்தணும்னு சொல்லி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து நேரே கொண்டு போய், ஏன்னா நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, எல்லாமே கொண்டு போய் கொடுத்தாங்க. ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் கையில் கொடுத்து, தம்பி இந்த வார்டிலெல்லாம் வந்து இவங்களை வந்து வேட்பாளராக நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னாரு. அப்படி கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இவர் வாங்கி வச்சுட்டார். அப்படியாங்காக்கா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணார்னா, கோயம்புத்தூர் மாவட்ட பாஜக தலைவர்கிட்ட கேட்டார், எந்த வார்டுக்கு யாருன்னு கேட்டார். அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை கொடுத்தாரு. அந்த அன்றைய தலைவர் அவரை மாற்றிட்டாங்க. அவர் வந்து அந்த லிஸ்ட்டை கொடுத்தாரு, இந்த வார்டுக்கு இத்தனாவது வார்டுக்கு இவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் லிஸ்ட்டை அவர் கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டை வந்து பாஜகவினுடைய மாநில தலைவருங்கிற அடிப்படையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தலைவர் இருக்கார், அவரை மீறி பைபாஸ் பண்ணி இவங்க பாஜகவினுடைய டெல்லி வரைக்கும் இவங்களுக்கு வந்து இப்போ அதிகாரம் இருக்குது, அதில் வந்து இவங்களுக்கு வந்து அங்கே வரைக்கும் இவங்களுக்கு கான்டாக்ட் இருக்குங்கிற காரணத்தை வச்சு ஒரு மூத்த தலைவருங்கிறத சாதகமாக வச்சுட்டு அவரை ஓவர்லுக் பண்ணி நேராக மாநில தலைவர்கிட்ட வந்து நீங்கள் இதெல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லி இதையும் அவர் ஒபே பண்ணிட்டார்னா கட்சி எப்படி கோயம்புத்தூரில் விளங்கும்? இது என்னுடைய கேள்வி. நான் இப்போ இல்லை யாருக்கும் பாதகம் சாதகமாக பேசலை. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். ஒரு நிர்வாகம் இப்படி தான் இருக்கணும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவருடைய அனுமதியோட, அவருடைய அப்ரூவலோட, இல்லை அவர் மூலமாக இந்த அம்மா இதை செய்திருந்தாங்கன்னா அது ஓகே ஆயிருக்கும்.
இவங்க வந்து ஒன்றை விட நான் பெரிய ஆளு நினைத்தாங்களா என்னமோ தெரியாது. நேரே வந்து தம்பி தானே நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாருன்னு நினச்சிட்டு பண்ணாங்க. அது அவர் வந்து அதை ஏற்றுக்கலை. சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும்னு நினச்சாரு, முறையாக இருக்கணும்னு நினச்சாரு. அதில் வந்து முரண்பட்டது தான் முதல் கோணல் அங்கே தான் ஆரம்பிச்சுது. திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கும் இடையில். அதுக்கு பிறகு தான் இதில் அமைச்சிக்கரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து அவர் வந்து அந்த கூட்டணியில் இருந்தால் நான் வந்து இருக்க மாட்டேன், ஆனால் யாரையும் ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நான் வரல, அப்படிப்பட்ட வேலையெல்லாம் நான் பார்க்க வரலங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உள்ளால நிர்வாகிகளுக்குள்ளால பேசினார். உள்ளாலே 2 குரூப்பாக சண்டை போட்டாங்க, ஆர்குமெண்ட் பண்ணாங்க, விவாதம் பண்ணாங்க. வெளியே வந்து சொன்னாங்க, நான் வந்து பார்லிமெண்ட் போர்டில் நாங்கள் இருக்கேன். யார்? வானதி சீனிவாசன் நான் இருக்கேன். அதனால் நாங்கள் அந்த பாராளுமன்ற குழுவில் தான் பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள் படி யார் கூட கூட்டணி வைக்கணும்லாம் முடிவு பண்ணோம், அது ஒரு மாநில தலைவர் முடிவு பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லி தான் அது அப்படியே பிரிஞ்சு பெரிய லெவலில் போச்சுது. அது உங்களுக்கு தெரியும், அதை விட்டுலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல அவர் கேட்குற அதிகாரம் இதுதான். இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் நிற்பாட்டக்கூடிய இடத்துல, அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, அதுக்கு அதிகாரம் மாநில தலைவருக்கு இருக்கணும். இவரை மீறி அங்கே போய் யாரும் போனால் அந்த பைபாஸ் பண்ணி போய்ட்டு டெல்லி லாபி போய் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி யாருமே வரக்கூடாது. அப்போ சார் கட்சி வளரும். அப்போ தான் நீங்கள் கட்சி எங்கே உருவாக்க முடியும். 50% இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய முடிவு. அதில் வந்து நீங்கள் இல்லை அவர் வந்து இவர் இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியுமே நீங்கள் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட அண்ணாமலை அவர்களுடைய விருப்பப்படி எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்த முடியலை, அவரை நிறுத்த விடலை. கேசவ விநாயகஞ்சியும் சரி, மற்றவங்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து அவருக்கு விருப்பத்துக்கு மாறா பல இடங்களில் வந்து வேட்பாளரை நிறுத்தி விட்டாங்க. குறிப்பாக தென் சென்னை அதில் ஒரு தொகுதி. இதெல்லாம் நிறுத்தும் போது அப்போ அவருக்கு வந்து அது ஒரு அதிருப்தியாக தானே வரும். இதே பிரச்சனை மறுபடியும் வரக்கூடாதுல்ல. அப்போ அந்த உரிமைகள்லாம் அவர் கேட்கணும்னு தான் நானே வந்து சொன்னேன். அப்படியெல்லாம் நீங்கள் உரிமை கொடுங்க, அப்போ தான் கட்சி வளரும். அந்த மனிதருக்கு வந்து இந்த தமிழகத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர வைக்கணுங்கிறது தானே நோக்கம். வேற என்ன நோக்கம் இருக்குது? அவர் இதை வச்சு வேற ஏதாவது கொள்ளையடிக்கணும், ஏமாத்தணும், வேற ஏதாவது பண்ணிட்டாருன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள், அது நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி இல்லைல்ல, கட்சியை வந்து அரியணை ஏற்றணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, இல்லை ஒவ்வொருத்தரம் பண்ணாமல் ஓரமாக உட்காருங்க, அவ்வளோதான். நம்ம கேட்குறது அவ்வளோதான். இதை அவர் கேட்டிருக்கார். இந்த மாதிரி அவர் வந்து இன்னொன்று, அவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக முதல்ல பாஜகவில் கொண்டு போய் அவரை தலைவரை வச்ச உடனே அவர் பிஎல் சந்தோஷம் அவர்கள்ட்ட வந்து கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, 2 டேர்ம் நான் கண்டினியூஸாக இருக்கணும். 6 வருஷம் தொடர்ச்சியாக நான் இருந்தால் தான் ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலை என்னுடைய தலைமையில் நான் சந்திக்க முடியும். அப்போ தான் வந்து பாஜகவினுடைய என்ன இருக்குது, என்ன அவுட்புட் என்னங்கிறத நான் காணிக்க முடியும். அப்படி கொண்டால் தான் வளர்ச்சி குரோத் நமக்கு கிடைக்கும். இப்படி இதை சொல்லியிருக்காரு. அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் பின்னாடி 2024 பிறகு நடந்த சில விஷயங்கள்னால 2026 இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்க. அந்த முடிவு தவறுங்கிறத புரிஞ்சுதான் இவர்கிட்ட பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து பாஜகவினுடைய மேலிடத்தினுடைய இதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு. இது ஒரு தவறான முடிவை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து 2026 அவர் ஒரு கூட்டணி வச்சு கொண்டு வந்தார்ல, அதில் அதிமுக கூட ஒரு கூட்டணி வைக்கணும்னு சொல்லி பின்பக்கமாக கொஞ்சம் பேர் போய் நிர்மலா சீதாராமன் மூலமாக அங்கே வந்து கொலையடித்து அமித்ஷாவை ஏமாற்றி அவரை தவறான தகவலை கொடுத்து அவரையும் இந்த குழப்பி விட்டு திரு நரேந்திர மோடி பிரதமரையும் குழப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கூத்து அரங்கேறிட்டாங்கிறது அவங்களுக்கு இப்போ புரியுது. அதனால அண்ணாமலை போன பாதை கரெக்டு, நாம எடுத்த முடிவு தப்பு. இந்த துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி இருக்கார்ல, அவருக்கு வீட்டுக்கெல்லாம் போனதுல யாருக்குமே உடன்பட்டு கிடையாது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு உள்துறை அமைச்சர், சக்தி வாய்ந்த ஒரு அமைச்சர், அவர் பாஜகவினுடைய பிதா மகன், அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி குருமூர்த்தி வீட்டில் ஏதோ ஒரு சின்ன குடும்ப நிகழ்ச்சி நடக்குது, அதுக்காக வேண்டி வந்து போறாருன்னா அது தனிப்பட்ட மரியாதை, அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஆனால் அந்த அதிமுகவோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அவரு, அப்படி அதுக்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு போகணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. டெல்லியில் உட்காந்துட்டு அவரை வர சொன்னால் வந்து பேச போகிறார், அவ்வளோதானே சார் மரியாதை? டெல்லியில் உட்காந்துட்டு அவர் குருமூர்த்தியை கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு அவர் பிஏடி அதே சொன்னாலே போதும். இல்லை தமிழக பாஜக தலைவர் அன்னைக்கு அண்ணாமலை கொஞ்சம் வர சொல்லுங்கன்னு சொன்னால் வந்துட போகிறார். யார்கிட்ட சொன்னாலும் வரப்போகிறாரு சார். இங்கே வந்து சோழாச்சாரனில் உட்கார்ந்துருக்காரு திரு அமித்ஷா அவர்கள், அவர் இறங்கி போனாருங்கிறத அவருடைய பெருந்தன்மையாக நம்ம எடுத்துக்கலாம் சார். ஏன் போனாருங்கிறது நம்முடைய கேள்வி. எது அப்படி ஒரு இதுவா, அதில் நடக்காத ஒன்றை செய்துட்டாருங்கிற மாதிரி அவருக்கு வீட்டுக்கு போகணுமா? அந்த நேரத்தில் இன்னொரு வீட்டுக்கும் போனார், எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கும் போனார். இந்த மற்ற கதையெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அந்த அவருக்கு வீட்டுக்கு போனதை நம்ம வந்து விமர்சிக்க முடியாது. ஏன்னா அதிமுகவுடைய தலைவர், அவருக்கு தலைமையில் தேர்தலை சந்திக்க போகிறோம், இந்த கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு, அதனால் அவருக்கு வீட்டுக்கு இவரும் போனார், அண்ணாமலையும் தான் கூட போனார். அதெல்லாம் போனாருன்னா அதில் நமக்கு முரண்பாடு கிடையாது, அது ஒரு அரசியல். அதனால் அரசியலுக்காக வேண்டி போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா,
குருமூர்த்தி யாரு இந்த இடத்துல, இந்த இதில் அவருடைய பங்கு என்ன, அவர் யார், எதுக்காக வேண்டி போறீங்க? அவர் பாஜக தலைவராக இருக்காரா, இல்லைன்னா வேற ஏதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பு ரீதியான ஒரு ஆளா அவர் இருக்காரா? எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு அவருக்கு வீட்டுக்கு போனீங்க? அப்போ அங்கே ஒரு அதிகார மையம் ஒன்று இருக்குல்ல, அவர் ஒரு லாபி அங்கே இருக்குல்ல, அந்த லாபி தான் வேண்டாங்கிறார் அண்ணாமலை. இந்த மாதிரி இங்கே ஒரு லாபி, அங்கே ஒரு லாபி, இங்கே ஒரு லாபி எல்லாம் வச்சா நான் கட்சியை நடத்தவே முடியாது. நான் சுருக்கமாக சொன்னேன், தனி கட்சி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆரம்பித்து அவர் எந்த மாதிரி செயல்படுவாரோ அதுக்கு தான் உதாரணத்துக்கு விஜய் சொன்னேன், சீமானை சொன்னேன். இதை மாதிரி அவங்க என்னெல்லாம் முடிவெடுக்கணுமோ தனியாக அவங்க எடுப்பாங்க. இது மாதிரியான ஒரு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கத்தா தான் தமிழ்நாட்டுக்கு இந்திய சூழ்நிலைக்கு சரிப்பட்டு வரும்னு நான் சொன்னேன். நிறைய பேர் அதுக்கு முரண்பட்டு கருத்து சொன்னாங்க. அது பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே மாதிரி அதிகாரம் கேட்டால் கொடுக்கும், தேவைன்னா கொடுக்கலாம். அது அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி ஒரு திறமையான ஆள், கட்சியை பிடிச்சி டமால்னு ஒரு 11.24% அளவுக்கு ஓட்டு வங்கியை உருவாக்கினவர், இளைஞர்கள் மனசில் நீங்காத இடம் பிடிக்கிற ஒரு மனுஷர், படித்தவங்க மத்தியில் நல்ல பேர், வயதானவங்க முதியோர்கள் எல்லோருக்கும் மனசுலையும் இடம் பிடிச்சது அண்ணாமலை. இது மாதிரி இன்னொரு மாநிலத்திலையும் தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் ஒரு மனிதர் வந்திருக்காரு. அவருக்கு இப்படி கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். கொடுத்து கட்சியை தானே வளர்க்க போகிறீங்க. அப்புறம் நீங்கள் கட்சியை தமிழகத்தில் ஆட்சியில் அமைச்சு உட்கார வச்சாச்சு. அதோட அண்ணாமலைக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அவரோட தேசியத்தை நோக்கி நகர போகிறார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்குறார். தமிழகத்தில் என்னுடைய வேலை இருக்குது, என்னுடைய பங்கு இங்கே தேவைப்படுது, நான் இதை மாற்றிட்டு அப்புறம் போகணும்னு நினைக்கிறார். அதுக்கு தப்பு இல்லைல்ல. அது பிறகு எக்ஸோ ஒய்யை தான் இங்கே முதலமைச்சராக இருக்க போகிறாங்க, வேற ஒரு எக்ஸோ ஒய்யை தான் இங்கே மாநில தலைவராக இருக்க போகிறாங்க. ஆனால் அதில் எப்படி குஜராத்தில் இன்னைக்கு வரைக்கும் மோடி அமித்ஷாவுடைய கண்காணிப்பில் குஜராத் இருக்கோ அதனால தான் அது நல்லா இருக்குது. இவங்க அதை விட்டுட்டு நாங்கள் டெல்லிக்கு போயிட்டான்னு போயிருப்பாங்கன்னா எப்போவோ அது கோட்டையை பாஜகவை விட்டு குஜராத் நழுவி போயிருக்கோம். அப்போ அந்த மாதிரி வராத அளவுக்கு இவரை பயன்படுத்தினா போதும், அவ்வளோதானே. நமக்கு நாட்டுக்கு நல்லது நடக்கணும், தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும், அதுதானே நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரிப்பட்ட உரிமைகளை, அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கண்டிப்பாக அவர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை அவங்க பரிசீலனை பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக இன்னும் குறைந்தபட்சம் 5 வருஷம் அதுக்கு மேலே கூட அவங்க கொடுக்கலாம். தேவையான சட்ட திருத்தத்தை பண்ணலாம். கட்சி தான் சார் இது. ஒன்று அரசாங்கத்தில் உள்ள விஷயங்களே திருத்தத்துக்கு பாராளுமன்றத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியுது, ஒரு மசோதாவை கொண்டு நிறைவேற்ற முடியுது. ஒரு கட்சி தான் இது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பைலாவில் ஒரு திருத்தம் பண்ண போகிறீங்க. அதாவது நிதின் கட்கரி, மறுபடியும் சொல்கிறேன், நிதின் கட்கரி மாநில தலைவராக இருந்தபோது அவருக்கு ரெண்டாவது இன்னும் ஒரு 3 வருஷம் தேசிய தலைவராக இருந்தபோது அவர் மறுபடியும் 2-3 வருஷத்துக்கு தேசிய தலைவராக ஆக்கணுங்கிறது முடிவு பண்ணுறாங்க மேல் இடத்துல. அப்போ என்ன பண்ண, நம்முடைய பைலாவை மாற்றுங்க. ஒரே ஒருத்தர் தலைவர் பதவியில் ஒருத்தர் 3 ஆண்டுகள் இருந்தால் பழையபடி 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்கிற மாதிரி திருத்திக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவில் ஒரு பெருசாக 10 வருஷம் தொடர்ச்சியாக இல்லாத, பாஜகவில் இல்லாத ஒரு நபர் பாஜகவினுடைய மாநில தலைவரெல்லாம் வர முடியாது, எந்த பொறுப்புக்கும் வர முடியாது. அப்போ 10 வருஷம் இருக்கணும் மாநில தலைவருக்குன்னு ஒரு இது வச்சுருக்காங்க. நயினா நாகேந்திரன் 7 வருஷம் தான், 2017 தான் வந்தார். அவர் மாநில தலைவர் ஆக்கும்போது 10 வருஷம் இல்லை. சரி, கொஞ்சம் திருத்துங்க, அதை ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிட்டாங்க. அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக முதல் முறை வந்தபோது அவர் 1 வருஷம் கூட இல்லை பாஜகவுக்கு அப்போ என்ன பண்ண, கொஞ்சம் திருத்துங்க, அதேமாதிரி திருத்தி கையில் கொடுங்க. அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இவங்க அதை பண்ணாமல் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நம்ம நிறைய விமர்சனங்கள்லாம் முன் வச்சோம். தப்பு செய்துட்டாங்க, பழையபடியும் ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தோம். பார்த்தா வேறு மாதிரி போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 3வது நாள் இவ்வளோ நாள் போக வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக அதனால் நான் நம்புகிறேன், கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் நம்புகிறேன். வேறு இதில் ஒன்றும் வேறு மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும்னு அப்பவுமே முடிச்சிருப்பாங்க. அதை சொல்லி உடனே அனுப்பிடுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, மற்ற தலைவர்களும் சரி. அப்போ அவங்க இதை பண்ணுறாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. பாஜக தமிழ்நாட்டில் அண்ணாமலை இல்லைன்னா கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். இப்போதைக்கு பழையபடி கட்டமைச்செல்லாம் கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய இதை அவர் உருவாக்கி விட்டுட்டார். அந்த உருவாக்கின அந்த உயரத்தை பழையபடி அவரால் மட்டும்தான் கட்டி எழுப்ப முடியும். அதுக்கு மற்றவங்க ஒரு துணையாக இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்கும். இதில் அவருக்கு இடைஞ்சலாக மறுபடியும் இல்லாமல் இருந்தாலே அது அவரால் கொண்டு வர முடியும். அவர் இல்லாமல் நீங்கள் பாஜகவை பார்த்தீங்கன்னா 0, அப்புறம் ஒன்றுமே இருக்காது. அதில் பெரிய கீழே போயிடும். அது வேறு தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக 2 கட்சிக்கு இடையில தான் விளையாட வேண்டியது இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. விஜய்ங்கிற ஒரு இளைஞன், அவர் 50 வயசு தான், ஆனால் அவர் 50 வயசு ஆகிட்டு 50க்கு மேலே இருந்தாலும் ஒரு இளைஞன்கிற பார்வையில் இப்போ இருக்குது தமிழக அரசியல். அப்போ அவரை விட 10 வயசு குறைஞ்ச ஒரு 41 வயசு உள்ள ஒரு அண்ணாமலை உள்ள விளையாடினா தான் சரியாக இருக்கும். அந்த பக்கம் திமுகவில் இருந்து உதயநிதியை கொண்டு இறக்குறாங்க. அவர் 50க்கு கீழே, அவருக்கு 46 வயசு ஏதோ. அப்போ 46 வயசு இவங்கெல்லாம் அண்ணாமலையை விட வயசில் மூத்தவங்க. ஆனால் அண்ணாமலையை விட விஜய்க்கு ரசிகருங்கிற ஒரு நடிகருங்கிற அமைப்பில் தான் மக்கள்கிட்ட ரீச் ஆனாரே ஒழிய ஒரு திறமையானவருங்கிற இடத்துல அவர் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஒரு படித்தவருங்கிற இடத்துல அவர் இல்லை, ஒரு பண்பாளருங்கிற இடத்துல இல்லை. அதனால் அண்ணாமலையா இவர் விஜயா அப்படிங்கிற இடத்துல பல இடங்களில் அண்ணாமலைக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது பாஜகவுக்கு அதை பயன்படுத்திட்டால் பாஜகவுக்கு நல்லது. அப்போ பாஜக விட்டு அவர் போனார்னா கண்டிப்பாக இது பாஜகவுக்கு பேர் இழப்பாக இருக்கும்.
நாட் ஓன்லி தமிழக பாஜக அப்படின்னு எடுத்துக்கிடாதீங்க, இந்திய பாஜகவுக்கே ஒரு பின்னடைவு ஏற்படும் அண்ணாமலை. ஏன்னா அது நேஷனல் லெவலில் 3 நாளாக டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பாஜகவை விட்டு அவர் வெளியே ஏறினா கண்டிப்பாக எல்லா இடமும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அதனால் கட்சியை உடச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, அவருக்கு இந்தியா முழுக்க ஆள் இருக்குது, எல்லா இடமும் பாஜகவை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தமிழகம் விட்டு எங்கேயும் போகிறது இல்லை, வேற எங்கேயும் அவர் அரசியலும் பண்ணுறது மாதிரி அவருக்கு ஐடியாவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையில். ஆனால் இந்த ஒரு நல்ல மனிதன், இவ்வளோ திறமையான ஒரு மனிதனை ஏன் பாஜக பயன்படுத்தலைங்கிற கேள்வி ஆந்திராவிலையும் வரும், கர்நாடகத்துலேயும் வரும், கேரளாவிலையும் வரும், ஊபியிலே கூட வரும். அப்போ அந்த இடம் அந்த பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும், ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போ அது வராத அளவுக்கு தவிர்க்கிற முயற்சியில் தான் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி ஈடுபட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்க கண்டிப்பாக பேசி கொண்டு அவருக்கு கேட்க நான் இது வேண்டாம், ஏன் வேண்டாம்னு சொல்லி காரணத்தை சொல்லுவார்ல. இந்த காரணத்தினால பாஜகவுக்கு உள்ளால இருந்து என்னால் செயல்பட முடியல, இவங்கெல்லாம் தடங்களாக இருக்காங்க, இந்த காரணங்கள் தடங்களாக இருக்குது, அதனால் நான் வெளியே போய் தனியாக பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி தந்தால் நீங்கள் இங்கேருந்து அதை பண்ணலாம், அவ்வளோதானே. அவர் எதிர்பார்க்குறது அவ்வளோதானே எதிர்பார்க்குறாரு. அதில் தான் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிக் பவர்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு பிக் பவர் கொடுக்குறாங்க. பிக் பவர்னால் அதிகபட்ச அதிகாரத்தை அவர் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் மாநில தலைவர்களுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு அதிகமான அதிகாரத்தை அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதனால் அவர் அங்கே இருக்கிறாரு. இன்றைக்கி பிறந்த நாள். அவர் குலதெய்வ கோயிலுக்கு வழக்கமாக ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போவாராம். இன்றைக்கி அப்படியே போக முடியாமல் அங்கே டெல்லியில் உட்காந்துருக்கார். அநேகமாக இந்த பிறந்தநாள் முன்னிட்டு இந்த பரிசை கொடுத்து அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் அங்கே போனவர் இங்கே திரும்பி வந்துட்டார், திருநெல்வேலிக்கே பேட்டியும் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த இடத்துல வேறு ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவில் மீண்டும் மாநில தலைவராக அவர் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரோ கண்டிப்பாக ஒரு பெரிய நம்ம வருஷங்கள் இருப்பார். அநேகமாக 2031 வரைக்கும் இருப்பார், இல்லை அதுக்கு மேலே கூட அவர் இருக்கலாம். இதுக்கு உள்ள வழிவகைகளை கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் நான் அதை நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கும் அதுதான் திருப்தியாக சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக கட்சி ஆரம்பிக்கிறது வேறு வழி இல்லைன்னா அது அடுத்த ஆப்ஷன், அதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைய சூழ்நிலையில் இதுதான் நடைமுறைக்கு சாத்தியம்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டேன். இந்த நேரத்தில் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் சில விஷயங்கள் நடந்துச்சு. அதை நான் உங்ககிட்ட அவசியம் பகிர்ந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக என்ன அப்படின்னா, காலையில் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உமா ஆனந்தன், அப்புறம் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் டாக்டர் எஸ்ஜி சூர்யா, இவங்கெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. எல்லோரும் ட்விட்டரில் வாழ்த்து போட்டு தெரிவித்தாங்க. மாநில நிர்வாகிகள்ங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவிக்கலை. அதே மாதிரி மற்ற தலைவர்களும் வாழ்த்து இவர் நாராயண திருப்பதி வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். நான் பார்த்ததை மட்டும் தான் சொல்ல முடியுது. மற்றபடி மற்றவங்க எல்லாம் யாருமே வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தாங்க. எது வரைக்கும்னா 9:45 வரைக்கும் இருந்தாங்க. 9:45க்கு பிறகு நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்ததை தொடர்ந்து மலமலனி வினோஜ் பி செல்வம், அப்புறம் இவர் நம்ம அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் வானதி சீனிவாசன், அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாமே மலமலனி எல்லாருமே டாக்டர் எல் முருகன் எல்லாருமே அவருக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. இதையும் நம்ம கொஞ்சம் கூட்டி கழித்து தான் நான் அந்த விஷயத்தோட லிங்க் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க ஏன் வாழ்த்து தெரிவிக்கலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. நிறைய பேர் நேற்று முந்தானாலேருந்தே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜகவில் மாநில அளவில் உள்ளவங்க நிறைய பேர் பல பேர் வாழ்த்து தெரிவிக்காமே தவிர்த்தாங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஒரு கொஸ்டின் எனக்கு ஏற்படுத்திகிட்டே இருந்துச்சு. மாநில அளவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், முன்னாள் மாநில தலைவர், அந்த மாதிரி பட்டியலில் உள்ளவங்க, அவங்கள மட்டும் தான் நான் சொல்கிறேன். இதில் அப்புறம் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுக்க நிறைய போஸ்டர்லாம் அடித்து கொண்டாடுறாங்க. பாஜகவுக்கு அதாவது அண்ணாமலைக்காக கொண்டாடுறாங்க. நிறைய வேண்டுதல் இதெல்லாம் பண்ணுறாங்க. உமா ஆனந்தன்லாம் இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு சத்ரு சம்கார யோகம்லாம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க காலையெல்லாம் ஆரம்பித்து அவங்க போயிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ஒரே ஒருத்தர் ஒரு பதிவை நேற்று போட்டிருக்காரு. அவரை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஆன் பண்ணி அண்ணனை கொஞ்சம் என்னங்கிறதையும் கொஞ்சம் பண்ணுவோம். நக்கீரன்னு ஒரு பத்திரிகைங்க, மஞ்சள் பத்திரிகை அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற ஒரு பத்திரிகை. கோபால் அப்படிங்கிறவர் நடத்துகிறாரு, மீசக்கார நண்பர். அவருடைய பத்திரிகையில் வேலை பார்த்ததாக சொல்லக்கூடிய அந்த பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, தாமோதரன் பிரகாஷ்னு வச்சிருக்காரு. ரொம்ப நாளாக நக்கீரன் பிரகாஷ்னு சொல்லிட்டு தெரிஞ்சார். அப்புறம் அங்கே என்ன பஞ்சாயத்து வந்துச்சோ அவர் தாமோதரன் பிரகாஷ்னு வச்சிருக்காரு. இப்போ என்ன விஷயம்னா, அண்ணாமலையுடைய பிறந்த நாளை வச்சு அவருக்கு வாழ்த்து சொல்கிறேங்கிற பேரில் ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. அதில் பின்னூட்டல்களை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, அண்ணாமலை செய்திகள் பிரைம் டைமில் வருவதற்கு செய்தி நிறுவனங்களுக்கு 3 நாளில் 16 கோடி ரூபாய் அண்ணாமலை செலவு செய்திருக்கிறார். அதற்காக புரோக்கர்களை ஏற்பாடு செய்துள்ளார். நரேந்திர மோடி ராஜினாமா செய்தால் கூட இவ்வளவு பில்டப்
கவரேஜ் கிடைக்காது. அப்போது மோடியை விட அண்ணாமலை வந்து எல்லா சேனல்கள்லையும் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாருங்கிறத அந்த நக்கீரன்கிற இந்த மஞ்ச பத்திரிகையில் வேலை பார்த்ததாக சொல்லக்கூடிய நம்ம பிரகாஷ் வந்து சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து இவர் கொண்டாடக்கூடிய யார், நம்ம பிரகாஷ் கொண்டாடக்கூடிய மு.க. ஸ்டாலினை விட, உதயநிதி ஸ்டாலினை விட, இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவர் ஜோசப் விஜயை விட அண்ணாமலை உயர்ந்தவர். அவரை கொண்டாடுறாங்க, பத்திரிகைகளெல்லாம் கொண்டாடுறாங்க, மீடியாக்கள்லாம் செய்தி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? கீழே வாங்க, பின்னூட்டத்துக்கு வாங்க. அங்கே தான் நம்ம நிறையா கூத்துக்கு இருக்குது. அவர் படம் போட்டு வச்சுருக்காரு. படம் வந்து எங்கள் ஊர் ஆட்டுக்காரன்னு போட்டு அந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிற அண்ணாமலை மேய்க்கிற மாதிரி போட்டிருக்காரு. நான் வாத்துக்கோழி மேய்ச்சாள். ஆடு மேய்க்கிறது தவறா, மாடு மேய்க்கிறது தவறா? நான் நக்கீரனில் வேலை பார்த்தா இப்படி தான் மூளை வேலை செய்யுமான்னு தெரியல. எந்த தொழிலுமே தவறு கிடையாது. விபச்சாரம் பண்ணுறது தான் தவறு, சரிதானே? சாராயம் காய்க்கிறது தான் தவறு. மற்றபடி வந்து கள்ள லாட்ரி விற்கிறது தான் தவறு. மற்றபடி லாட்ரி விற்கிறது தடை செய்யப்பட்டது. ஆனால் லாட்ரி நல்ல லாட்ரின்னு கிடையாது, லாட்ரி விற்கிறது தப்பு. மற்றபடி நீங்கள் நேர்மையான தொழில், ஆடு மேய்க்கிறதோ மாடு மேய்க்கிறதோ சாக்கடை அள்ளுறதோ நல்ல தொழில் தான். அதை இழிவுபடுத்தி பேசுகிறது எந்த வகையிலும் ஏற்படுறது இல்லை. நீங்கள் நக்கீரனில் வேலை பார்த்தனால என்னதோ அந்த மூளை அதே மாதிரி சாக்கடை புத்தியாகவே யோசிக்குது. முதல் பாயிண்ட். அடுத்து நம்ம வருவோம். 6ஆம் விரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓரமாக போய் ஊழையிடு நாயே, தமிழ்நாட்டில் 1ஆம் நம்பர் புரோக்கர் பையன் நீதானி ஊருக்கே தெரியும். அதுக்கு இவர் அண்ணன் பதில் சொல்கிறார். அப்படியா அவர், அப்படியா? உடனே அதுக்கு அவர் திருப்பி அதுக்கும் வந்து பதில் போட்டிருக்காங்க. அதையும் சேர்த்தே படிச்சிருப்போம். டவுட்டு வேறையா? உன்னையெல்லாம் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னால் உன் பாக்கெட்டில் இருக்கிற பேனா கூட நம்பாது. அதுக்கு இன்னொருத்தரும் உள்ளே வந்துட்டார். புரோக்கர்னு சொல்லலாம்ல அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு சிரிப்பு போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் ஒரு இதை போட்டிருக்காரு. உங்களை விட பெரிய புரோக்கர் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை உங்களை எப்படி கண்டுக்காமல் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்காங்க. உடனே இவர், நான் எந்த நாய்க்கும் புரோக்கர் வேலை செய்கிறதில்லை. இவர் உடனே அடுத்து சொல்லியிருக்கார், நான் எந்த நாய்க்கு ஆதவ் கிட்ட போனாலே சம்பாதிக்கலாம் என்பார்கள், நான் அவரிடம் சென்றதில்லை. ஆதவ் அர்ஜுன்கிட்ட போனால் சம்பாதிக்கலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எங்கே பத்திரிகை சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட போகிறேன். அப்போ நக்கீரன் கோபால் போயிருக்காரு, அப்படி தானே? இல்லைனா அந்த ஆர்கே மற்ற அந்த எஸ்கே இன்னும் நிறைய இப்போ ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு 10 சேனல்களில் உட்காந்து பேசுகிறாங்களா, அத்தனை தான் ஆதவ் அர்ஜுன்கிட்ட போய் எல்லாம் வாங்கி தின்னுட்டு அலைகிறாங்கன்னு இந்த நபர் சொல்கிறார். நான் சொல்லலை. இதுக்கு அர்த்தம் தானே, ஆதவிட்ட போனாலே சம்பாதிக்கலாம் என்பார்கள். அப்படின்னா நீங்கள் அறிவாலயத்தில் போய் சம்பாதித்து கொண்டு இருக்கிறீர்கள், அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம்ல? சரி, அதுக்கு ரிப்ளை இருக்குது, அதையும் பார்த்துட்டு போங்க. ஆதவை விட உனக்கு பெரிய கை சப்போர்ட் இருக்குது, ஊருக்கே தெரியும். எதுக்கு அண்ணாமலை கிட்ட ஒரு துண்டு போட்டு வைங்க, எதுக்கும் அண்ணாமலை கிட்ட ஒரு துண்டு போட்டு வைங்க, எதிர்காலத்தில் யூஸ் ஆகும். உடனே அடுத்த இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு. அதான் இங்கே ஒரு புரோக்கர் இருக்கும்போது எப்படி வெளியே தேடலாம் போட்டு அவருடைய ஃபோட்டோ வச்சு நான் ஒரு பொம்பளை புரோக்கர்னு போட்டு ஒரு படத்தை போட்டிருக்காங்க. அடுத்து என்ன வருது, கோவை பாலுன்னு வருதார். அதாவது RS பாரதி சொன்ன ஊடக விபச்சார புரோக்கர்களா, அடுத்த கேள்வி அவர் போட்டு விட்டுருக்காரு. அண்ணாமலை செலவழிப்பது இருக்கட்டும், அப்போ எவன் பணம் கொடுத்தாலும் கண்ட கருமத்தையும் உண்மையா பொய்யான்னு தெரியாமல் மக்களுக்கு சொல்லி உயிரை வாங்குவது தான் ஊடக தர்மமா, மூக்கு சொம்பைகளா? இதெல்லாம் ஒரு பிழைப்பு. இதுக்கு 4 பேரிடம் மண்டி போடலாம். அப்புறம் ஒரு கெட்ட வார்த்தை போட்டு 20 செய்தின்னு நீ வேற சொல்லிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பிடிச்சி திட்டிருக்கார். நீ ஒரு அப்பருக்கு பிறந்தவனாக இருந்தால் அடுத்தவர், உண்மையிலேயே உன் தாயும் மனைவியும் பத்தினி என்றால் அண்ணாமலையிடம் இருந்து தொலைக்காட்சிகளுக்கு 16 கோடி கைமாறு அதற்கான ஆதாரத்தை வெளியிடு. இல்லை என்றால் உன் முதலாளி மீசைக்காரன் மீசையை மலித்து மொட்டை அடித்து கொண்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்து அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. இந்த பொய் செய்தி வேசி மகனை ரிப்போர்ட் அடித்து பொது தளத்தில் இருந்து தூக்க முடியாதா? கட்சி சார்பு இல்லாமல் கொத்தடிமைகள் தவிர எல்லோரும் செய்வார்கள். அடுத்தது ஒருத்தர், ஆடு மேய்க்கிறது கேவலமான தொழில் என்று பேசுகிற கெட்ட வார்த்தை. மகனே, உன்னை மாதிரி விபச்சார பத்திரிகையாளர் தான் இருக்கக்கூடாது. நம்ம சொன்ன பாயிண்ட் தான். நீ தான் போய் கணக்கு செட்டில் பண்ணினியா? அறிவு கட்ட வெண்ண திமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு தூய் வந்து நல்லா பிடிச்சி திட்டிருக்காரு கெட்ட வார்த்தையில். நீ சொல்கிற மாதிரி அவர் ஆட்டுக்காரராகவே இருக்கட்டும், அது மானத்தோடு உழைத்து வாழும் தொழில். உன்னை மாதிரி அறிவாலயத்துக்கு கேவலமான பிம்பு வேலை பார்க்குற கொத்தடிமை நாயே அப்படின்னு. அப்புறம் டேய் பண்ணிப்பயலே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்ணா பின்னா திட்டிருக்காரு. அந்த புரோக்கர் வேலை செய்த மாமா பையன் நீதானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து, நம்பும்படி இல்லை, வேறு ஏதாவது முயற்சி பண்ணுங்க, வாய் திறந்தால் பொய் தான் போல. எங்கள் ஊர் ஆட்டுக்காரன் ஆம்பளடா, உழைச்சி வாழ்றவர் என் தலைவன் பச்சை தமிழன்.
அவர் ஆட்டுக்காரன் தாண்டா, ஆனால் உன்ன மாதிரி பொம்பளை புரோக்கர் கிடையாது. ஆனாலும் கூட்டி கொடுத்து விளக்கு பிடிக்கிற உன் தொழில் பக்தி வர்றே வா. அடுத்து காசுக்கு விலை போகிறவன் தான்டா தான் சார்ந்த துறை நண்பர்கள் வந்து இந்த மாதிரி கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இவர் போட்டு கழுவி அதாவது இவர் சொன்னது சரிதான், நீ வந்து ஒரு இதை பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒருத்தர் கூட ஒரு கமெண்ட்ஸ் போட்டதாகவே இல்லை. எல்லாருமே கண்ணா பின்னாடி ஒரு அதாவது எல்லாம் நம்ம இந்த இதை தாண்டி கட்சியை தாண்டி எல்லாருமே வந்து இதில் வந்து திட்டிருக்காங்க. நான் இதை வந்து நிப்பாட்டிக்கிறேன் இந்த இதோட. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதன் மூலமாக தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காருங்கிறதுக்கு தான் நான் இதை வந்து நான் சொன்னேன். இந்த ஆளை போய் நம்ம இழிவுபடுத்திக்கிறதான் நான் சொல்லலை. அந்த ஆள் போட்ட பதிவு மூலமாக அவருடைய தராதரம் என்ன, தகுதி என்ன, அவருக்கு வந்து எந்த மாதிரியான வசை வழியெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நான் எதை சொல்லியிருந்தேன். இதுதான் உண்மையான நிலவரம். பாஜகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகி துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கான்னு இருக்கேன் KP ராமலிங்கம், அவரும் நேரத்தில் இருந்தே இதே மாதிரி தான் வாங்கி வசவு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. தப்பாக பேசுனா இப்படி தான் சார் இருக்கும். கொச்சைப்படுத்தக்கூடாது. கொச்சைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். அதே மாதிரி திரு SG சூர்யா போட்ட ஒரு பதில் அவர் காமனாக சொல்லியிருக்காரு, தேவையில்லாமல் எதுவும் வெளியே பேச வேண்டாம்னு சொல்லி BL சந்தோஷ் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்த 2 நாள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இவருக்கு சுட்டுட்டு KP ராமலிங்கத்துக்கு ஐயையோ என்ன தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு தம்பி சூர்யா அவர்களுக்குன்னு சொல்லி அவர் அதுக்கு பதில் சொல்ல, அதுக்கு கீழே நிறைய பேர் பின்னோட்டமாக வந்தவங்கெல்லாம் தூக்கி வச்சு மிதிச்சு விட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அண்ணாமலை அந்த அளவுக்கு இருக்கார். அவருடைய பக்கத்தில் அவர் கட்சி வளர்த்தது, அவருக்கு பக்கத்தில் மக்கள் இருக்காங்கன்னே வேறு ஆள் இல்லை. நீங்கள் அண்ணாமலையை விட இன்னும் ஒரு உயர்வான ஆளை, இன்னும் ஒரு மக்கள் சக்தி மிக்க ஒரு தலைவரை கொண்டு காணிக்க நம்ம அவரு பின்னாடி போயிடலாம். நம்ம தான் சொல்கிறோமே, திருப்பி சொல்கிறோமே. அதுக்காண்டி முன்னாடி வேலை செய்தவங்களாம் வேலை செய்யலை, வேலை செஞ்சாங்களா இல்லையா வேலை கதை. ஆனால் அவங்க காலத்தில் ஏதோ பண்ணாங்கங்கிறத ஒத்துக்கிடலாம், அவ்வளோதான். அது மாதிரி அண்ணாமலையை விட சிறந்த ஆள். எப்படி சொல்லலான்னு இன்னொரு சின்ன உதாரணத்தோடு முடிச்சிடுறேன். வாஜ்பாய் அத்வானி 2 பேர் தான் நமக்கெல்லாம் வந்து வாஜ்பாய் 2 பேருமே ஹீரோவாக தான் இருந்தாங்க. அதுலேயும் வாஜ்பாயை விட அத்வானி ரொம்ப பிடிச்ச ஹீரோவாக இருப்பார். ஏன்னா அதிரடி நாயகன் அவர், ரத யாத்திரை வீரன் அவர். அதனால் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அரசியல் அதிரடியாக பண்ணும்போது அவரை நமக்கு பிடிச்சது. வாஜ்பாய் பிடிக்கலன்னு இல்லை, வாஜ்பாய் அவரையும் பிடிக்கும், இவரையும் பிடிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு மோடின்னு ஒரு பிம்பம் உள்ளே வரும்போது, மோடி வந்த உடனே நம்ம எல்லாருமே மோடி பக்கம் தாவிட்டோமே. ஏன்னா நமக்கு தேவைப்படுது, அவருடைய முகம் வந்து இந்திய அளவில் தேவைப்படுச்சு, அவரை வந்து கொண்டாடணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதிர்பார்த்ததை அவர் பண்ணிட்டு இருக்கார். உலகின் குருவாக இந்தியாவை பாரதத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கார். உண்மை தானே? அப்போ அவரை கொண்டாடணும். மோடிக்கு பிறகு அமித்ஷா வரலாம், இல்லை வந்து யோகி வரலாம், யார் வந்தாலும் நம்ம அவரை கொண்டாட தான் போகிறோம். அதை நம்ம வந்து விட்டு வைக்க போகிறதில்ல. அடுத்து அவரை நம்ம அடுத்த லெவலில் நம்ம அடுத்தடுத்து அதுதான் சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே ஒரு தனிநபர் தேவைப்படுறாங்க. தனிநபர் துதி பாடாமல் இங்கே எந்த வியாபாரமும் நடத்த முடியாது. நம்ம அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆகவே ஆகாது. முழுக்க தனிநபரை சுற்றி தான் அரசியலே இருந்துகிட்டு இருக்குது. இந்திய அளவிலே அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம தேவைப்படுது, ஒரு முகமூடி தேவைப்படுது, ஒரு முகம் தேவைப்படுது, ஒரு தனிநபரை துதி பாடி ஆக வேண்டியது இருக்குது. அந்த வகையில் இப்போ அண்ணாமலையை நம்ம துதி பாடுறது நல்லது. அவரை துதி பாடி அவரை முதலமைச்சர் நாற்காலியில் கொண்டு உட்கார வச்சா இந்த சித்தாந்த ரீதியாக என்னென்ன மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரணுமோ, இந்த ஆன்மீக பூமியில் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க வேண்டி இருக்குதோ, மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியோடு அதெல்லாம் வரும். எவ்வளவு கோயில் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் மீட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ தான் வரும். ஒழுங்கான முறையான உண்மையான கல்வி அப்போ தான் போதிக்கப்படும். சுதந்திர போராட்டத்துக்கு உண்மையிலேயே போராடினவங்களுடைய பெருமைகளெல்லாம் பெருமைகளெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு அப்போ தான் போதிக்க வசதியாக ஏற்படும். அது வரைக்கும் இவங்க செய்யவே மாட்டாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லக்கூடிய இதுக்கு முந்தின ஆட்சி இல்லைன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி 2.0 இப்போ நடக்கிறது இவங்ககிட்ட எப்படி எதிர்பார்ப்பீங்க? கருணாநிதி எப்படிப்பட்ட ஊழலுக்கு தந்தை அவருடைய போட்டோவே உங்களால் மாற்றி எடுக்க முடியல அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியிலேயே என்னத்தை நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீங்க? அப்போ அண்ணாமலையுடைய சேவை தமிழகத்துக்கு தேவை இருக்குது. நம்ம சித்தாந்தத்துக்கும் தேவை இருக்கிறது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.